நாங்க இப்போ ஊட்டியில இருக்கோம். இங்க இருந்து சொயின்னு சறுக்கிக்கிட்டே போய் ஏரியில விழணும், அவ்வளவுதான். அப்படி விழ எப்பவுமே லைஃப்ல ஏறும்போது கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏற முடியும். இறங்கும் போது சொயின்னு இறங்கிடலாம். பேட்டரி கார்ல போறவங்க போலாம். இந்த பக்கம் தான் போன இதான் வழி. 10 மினிட்ஸ்க்கான ரைடு நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கர்நாடகா கவர்மெண்ட் இவ்ளோ பெரிய கார்டன் ஆர்கனைஸ் பண்ணிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஓகே போலாமா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷனா தொட்டபெட்டா போறோம். அதுக்கு முன்னாடி போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த வேலை டிராவல் கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு டே 3. இன்னைக்கும் ஃபுல்லா கார்ல தான் டிராவலே. ஏன்னா போக போற லொகேஷன் குன்னூர். அங்க சில இடங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பட் காலையில ஒரு சர்வீஸ், ஈவினிங் ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ வேற வழியே இல்லைங்க. காரு, பைக்கு அப்படி இல்லைன்னா ஷேர் ட்ரிப் தான் ஒரே ஆப்ஷன். இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த இடம் தான் தொட்டபெட்டா ஜங்ஷன். ஊட்டியில இருந்து கோத்தகிரி ரூட் பஸ் ஏறினா இங்க வந்து இறங்கிடலாம். இந்த ஜங்ஷன்ல இருந்து தொட்டபெட்டாக்கு மேற்கொண்டு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்க போகிறதுக்கு நமக்கு ஜீப் ஃபெசிலிட்டியும் அவைலபிள்ல இருக்குது. ஒரு ஆளுக்கு 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க ஃபாரஸ்ட் என்ட்ரி சார்ஜா ஒரு வண்டிக்கு 40 ரூபான்னு வசூல் பண்றாங்க. ನಿಜವಿರೋದು ನೀವು ಇನ್ನೊಂದು ಅಡಕ್ಕೆ இன்னைக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் லொகேஷனா நாங்க வந்திருக்கிற இடம் தென்னிந்தியாவிலேயே உயரமான மலை சிகரமான தொட்டபெட்டாக்கு தாங்க. இந்த இடம் கடல் மட்டத்துல இருந்து 2637 மீட்டர் உயரத்துல இருக்குதுங்க. இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான், பட் இது அரேஞ்ச் பண்ணிருக்கிற விதம் தான் சூப்பரா இருக்குது. சரி வாங்க, நம்ம அடுத்தது அங்கதான் போறோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதே தொட்டபெட்டால இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி தான் போற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம அடுத்தது அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இது இங்க இருக்கிறவங்க வந்து சூசைட் பாயிண்ட்னு இதை மென்ஷன் பண்றாங்க. ஃபுல்லா பாறைகளா இருக்குது. ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் மாதிரி தெரியல, அவ்வளோதான். ஜஸ்ட் இங்க கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு போயிடலாம், அவ்வளோதான் இங்க இருக்கிறது. நெக்ஸ்ட் லொகேஷன் போலாம் வாங்க. உதகை குரங்கு கையை விட்டுறாங்க கொஞ்சம் வராங்க. டோக்கன் வந்து 50 ரூபாய் கொடுத்தாதான் பார்க்க விடுவாங்க. இது நான் பெத்தது, அதனால என்ன மட்டும் ஓசியில விட்டு குரங்கு பத்த குரங்கு. ஆமா, வீடியோ எடுக்கிறது அப்பா குரங்கு, உங்ககிட்ட பேசுறது அம்மா. அப்ப அவர் மாமா குரங்கு, இவர் பல்கடை வந்து சிக்கல குரங்கு.
ஊட்டியில இருக்கிற தொட்டபெட்டாவை பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம குன்னூரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோமே. நம்ம இந்த குன்னூர் ரீச் ஆயிட்டாலே திரும்புற பக்கம் எல்லாம் இப்படி பசுமையான தேயிலை தோட்டங்கள் தாங்க பாப்போமே. அதுக்காக ஊட்டிக்கு போயிட்டு தான் குன்னூர் போகணும்னு அவசியம் இல்ல. இந்த தொட்டபெட்டா ஜங்ஷன்ல இருந்து அங்க போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது. அந்த வழியா தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். சுமார் 23 கிலோமீட்டர். கொஞ்சம் லாங் ஜர்னி தான். பட் ஆன் தி வேல எக்ஸ்ட்ராடினரியான சீனரிஸை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனாலே போதும், டைம் போறதே தெரியாது. ஆன் தி வேல தான் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாம் வரும். நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ற இடங்க. பார்க்கறதுக்கே கம்பீரமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. இங்க இறங்கிலாம் சுத்தி பார்க்க முடியாது. ஜஸ்ட் வண்டியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்ப வேண்டியதுதான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜிம்கானா கோல்ஃப் கிளப் இருக்கு. ஆனா இதுவும் வேடிக்கை பார்க்க மட்டுமே. அப்படி இப்படின்னு ஒரு 1 hour டிராவல் பண்ணி குன்னூர் ரீச் ஆயாச்சு. அதுல எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா இப்ப நாங்க பார்க்க வந்திருக்கிற இடம் சிம்ஸ் பார்க். குன்னூர்ல நாங்க அடுத்ததா வந்திருக்கிற இடம் சிம்ஸ் பார்க்குங்க. இந்த சிம்ஸ் பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 75 ரூபாய் வாங்குறாங்க. இந்த சிம்ஸ் பார்க்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட இது சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நிறைய பூச்செடிகள் இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோஸ், ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறதுக்கு, அண்ட் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் வர்றவங்க அப்படி எல்லாருக்குமே இது ஏற்ற இடம். இங்க வித்தியாச வித்தியாசமான மரங்கள், பல விதமான பூச்செடிகள், ஒரு போட் ஹவுஸ், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் இங்க இருக்கு. எல்லாம் நாங்க சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். வாங்க பாப்போம். இதுதான் பேப்பர் மரம். இது மட்டும் ஊர்ல இருக்கெல்லாம் வெட்டி போட்ட ஹோம்ஒர்க் எழுதுற வேற மிச்சம். எப்பதான் வெட்டி போடுவாங்களோ. இங்க வித்தியாசமான மரங்கள்னு நிறையவே இருக்குது. எல்லா மரத்துக்கிட்டயுமே ஒரு QR கோட் வச்சிருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறது மூலமா எந்த மாதிரியான மரம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எந்த கண்ட்ரில இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கற்பூர மரம், இங்கிலீஷ்ல வந்து கேம்பர் மரம் சொல்றாங்க. ஓகே. இது ஆரிஜின் எங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்திருக்குது. இது பயன்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற பட்டை இலை எடுத்து கற்பூரம் தயாரிக்கவும் மற்றும் மரப்பலகைகள் உற்பத்திக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒன்றும் வாசனை வரலையே. இது வாசனை வரலையா? பழமொழிலாம் உண்மைதாமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சரி, நீ வந்து பார்க்க மாட்டேன். இந்த மரம் வந்து 1990 வந்து வச்சிருக்காங்க. 1890. இந்த சிம்ஸ் பார்க்ல எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த மரம் தாங்க ருத்ராட்ச மரம். ரொம்ப நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் எனக்கு 2 ருத்ராட்ச பழங்கள் கிடைச்சது. அதுல நாங்க 1 சாப்பிட்டுட்டோம். 5 முகத்துல இருக்குது. அண்ட் இன்னொன்னு சாப்பிடாம இந்த வீடியோ எடுத்துட்டு அப்புறம் முடிக்கணும். இதை தேடி பார்க்கணும் இதுக்குள்ளார எத்தனை முகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவாய நம்ம பாருங்க, என்ன சுத்தியே எவ்வளவு பச்சை பசேல்னு இல்ல. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு கிரீனரியான இடத்துக்கெல்லாம் நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா கூட நம்ம மனசுல இருக்கிற ஒரு கவலைகள் எல்லாமே மறந்து ஒரு மாதிரி பயங்கர லேசா ஆயிடுது. அது ஏனோ தெரியல. பட் எனக்கு பர்சனலா இந்த இடம், இந்த பார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலயே ஒரு போட் ஹவுஸும் இருக்கு. ஹாய், போட் ஹவுஸ்ல இருக்கோம். போட் ஹவுஸ்ல போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்சனுக்கு 25 rupees. நல்லா ஜாலியா இருக்கு. இங்க ஃபிஷஸ்லாம் நிறைய இருக்கு. போட் ஹவுஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஒரு 2 மணி நேரத்திலேயே இந்த பார்க்க தரோவா சுத்தி பார்த்துட்டு அடுத்த லொகேஷனான டீ கார்டனுக்கு கிளம்பிட்டோம். இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் சூப்பரான தேயிலை தோட்டங்க. நம்ம இந்த குன்னூர் ரீச் ஆயிட்டாலே
திரும்புற பக்கம் எல்லாம் இப்படி பசுமையான தேயிலை தோட்டங்கள் தாங்க பாப்போமே. இது பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா நமக்கு இந்த இடம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா இருக்குதுல்ல. ஆனா இங்க வேலை செய்யறவங்களை யோசிச்சு பாரு. மழை காலத்துல எல்லாம் அட்டைப்பூச்சி வரும், அட்டைப்பூச்சி, பாம்பு இருக்கும், சிறுத்தைலாம் வரும்னு சொல்லுவாங்க, நியூஸ்ல பாத்திருக்கோம். ஆனா வேலை செய்யறவங்க ரொம்ப பாவங்க இங்க. ஒரு வாட்டி ஏறி இறங்குறது நம்ம இத்தனை சிரமப்படுறோம். ஒரு நாள் ஃபுல்லா ஏறி இறங்குறது அவங்க வேலையே. ஃபைன் வழுக்குது. இந்த டீ கார்டன் பக்கத்திலேயே உங்களுக்கு டீ ஃபேக்டரிக்கான அவுட்லெட்டும் இருக்குதுங்க. அதுல நிறைய டீ பவுடர்ஸ்லாம் உங்களுக்கு சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. நீங்க சாம்பிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். அது இருக்கு டீ ஃபேக்டரி. நம்ம அடுத்தது அங்கதான் போக போறோம். வாங்க. ஓகேங்க, ட்ரிப் இப்ப வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாவும் செம்ம எக்ஸைட்மெண்டாவும் பயங்கர சந்தோஷமாவும் போயிட்டு இருக்குது. இன்னும் நாங்க லஞ்சை முடிக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்தது நாங்க வந்திருக்கிற இடம், இந்த இடத்துல வந்து தைலம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது, அது ஈக்குவலிப்டஸ் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து சேலும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தைலம் நீலகிரி தைலம். இது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலிக்கு ஆதி கொடுத்துக்கலாம், குளிக்கிற வந்து போட்டுக்கலாம். மிக்ஸ் ஆயிடுச்சு யூஸ் பண்றது தினம் அது ரா மெட்டீரியல் தான். அந்த ஆயில், அந்த ஆயில் எப்படி இருப்பான்னா நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 500 லிட்டருங்க. இது வந்து 200 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. 300 கேஸ் வந்து ட்ரை பண்ண லீஃப் போட்டுருவோம். போட்டுட்டு மேலே மண்டலத்துக்குள்ள ஏர் பேக்கிங் பண்ணிடுவாங்க. இது கடையில் வந்து ஃபர்னஸ் இருக்கு. 160 டிகிரில 8 மணி நேரம் பாயில் பண்ணுவாங்க. ஸ்டீம் ஸ்டீம் நீங்க ரொம்ப ஹீட்டா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கோல்டா இருக்கும். ஆயில தண்ணி ரெண்டு தண்ணியோட வெயிட் வந்து ஜாஸ்தினா கீழே இருக்கும், ஆயிலோட வெயிட் கம்மியா இருக்கும், மேல இருக்கும். அந்த மாதிரி டோட்டலா 13 வகை நாள்ஸ் இருக்கணும். ஆயில் தனியா இருக்கு, தண்ணி தனியா இருக்கு. ஆயில் ஈக்குவலிப்டஸ் ஆயில் இதுதான். செம்ம ஃபிளேவர். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்ச கிரீன் டீ. இந்த கிரீன் டீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இற மாதிரியே இருக்கும். இது காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் ஒரு டைம். எப்படி ரெண்டாவது பொறுத்தது மசாலா டீ. இதுல ஏலக்காய், கிராம்பு, பட்டாசுக்குள்ள மிக்ஸ் ஆயிருக்கும். இது சாக்லேட் டீ. இது வந்து கோகோ பீன்ஸ் வந்து ஆட் இருக்கும். ஏன்னா இஞ்சி டீ இருக்கு, ஏலக்காய் டீ இருக்கு, பிளைன் டீல 2 வகையான டீ இருக்கு. இது மீடியம் ஸ்ட்ராங், இது வேணா டபுள் ஸ்ட்ராங். இந்த டீலாம் வெறும் டேஸ்ட்காக குடிக்கலாம். கிரீன் டீ 650ங்க, மசாலா டீ 230, சாக்லேட் ஜிஞ்சர் 200, ஏலக்காய் டீ 240, பிளைன் டீ 200, ஸ்ட்ராங் 250. ஹாய், நாங்க இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த பிளேஸ் கரெக்டா டால்பினோஸ் போற வழியில இருக்குது. ஊட்டியில ஸ்ட்ராபெரியா ஆக்சுவலா இங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் மகாபலேஸ்வரர்ன்ற இடத்துல தான் நிறைய வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வளர்க்குற இந்த முறையை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இங்க இருக்கிறவங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேளுங்க. இந்த ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் தான் வளர்த்திட்டு இருக்கோம். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னாக்கா தயிர், எலுமிச்சப்பழம், வேப்பந்தலை, மஞ்சத்தூள், அரப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10-20 நாள் வைக்கும்போது அது ஒரு எசன்ஸாக மாறும். அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம 15 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். பிளான்ட் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 17 to 22 தான் நல்ல டெம்பரேச்சர். அதே மெயின்டைன் பண்ணது இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கோம். அந்த மேலே போட்டிருக்க ஒயிட் ஷீட் தான் மெயின் ஷீட், அது யூவி சீட். அது யூவியை மெயின்டைன் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். பிளான்ட்டோட லைஃப் டைம் 20 மாதம் தான். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் எல்லாம் எடுத்துட்டு ரீபிளான்ட் பண்ணுவோம். ரீபிளான்ட் பண்ணும்போது பேபி பிளான்ட் வளர்ந்து ஃப்ரூட் கொடுக்க 3 மாதம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் கொடுக்கும். 17 மாதம் தொடர்ந்து கொடுக்கும். 17 மாதம் ஒரு செடி வந்து நமக்கு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்.
ஃப்ரூட்டு நிறைய நாள் வச்சுக்க முடியாது, 2 நாள் 3 நாள் தான் வச்சுக்க முடியும் ஆர்கானிக்னால. அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியே மார்க்கெட்டுக்கோ வேறு எங்கேயோ எல்லாம் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்காக வச்சுக்கோம். இந்த ஃபார்ம்ல விளையிற ஸ்ட்ராபெரிஸை வச்சு நிறைய காஸ்மெட்டிக்ஸ், ஒயின், ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இது எல்லாமே தயாரிச்சு தராங்க. வாங்க நம்ம அடுத்தது அந்த கடையை போய் பார்க்கலாம். இல்ல இங்க ஸ்ட்ராபெரி ஒயின் கொடுத்தாங்க சாம்பிளுக்கு. வாழ்க்கையில முதல் வாட்டி கொஞ்சமா இத்தனோண்டு குடிச்சிட்டேன். நான் எதிரில் இருக்கிறதுக்காக சொல்ற டைலாக் இதுல உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே சொல்லு. ஆனா நம்ம வீட்டுல முதல் நாள் சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியே ஒரு மாதிரி நார ஆரம்பிச்சிடும் மறுநாள். எப்படி இப்படி வச்சு குடிக்கிறாங்க? சி கர்மம். யார் அடக்க போறீங்க இந்த காளைய? பாகுபலி பாகுபலி. அது வளர்த்த நிக்குது. ஊட்டிக்கு வந்துட்டு டீ ஃபேக்டரிக்கு வரலனா எப்படி? அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் டீ ஃபேக்டரிக்கு தான். வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர். ஆனா இந்த டீ ஃபேக்டரி ஊட்டில இல்ல, குன்னூர்ல இருக்குது. எங்க இருந்தா என்ன பார்க்கலாம். இந்த டீ ஃபேக்டரிக்கு பெரியவங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா 30 ரூபாய் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் டிக்கெட் கிடையாது. வாசனை வருது. இப்போ ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா புரூக்லான் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 வருஷம் பழமையான ஃபேக்ட்ரி. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெதரிங் சொல்லுவோம். வெதரிங்னா வந்து இந்த டஃப் மேலே வந்து லீஃப் எல்லாமே போட்டுருவோம். லீஃப் எல்லாமே போட்டதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 12 மணி நேரம் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் இந்த ஹோல்ஸ்ல போட்டு கட்டிங் ப்ராசஸ் பார்ப்போம். ஆறு வெரைட்டில நமக்கு வந்து டீ பவுடர் வந்து கலெக்ட் ஆகும். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். அதோட பிரைஸ் சைஸ் மட்டும் மாறுங்க. அவங்க சொன்ன அந்த 6 குவாலிட்டியா சொன்னாங்க இல்லையா டீ, பாருங்க சைஸ் வாரியா இருக்குது. இது ரொம்ப பெருசு பெருசா என்னது, இது அதை விட கொஞ்சம் சின்னது பொடிசா இருக்கு. சுத்தமா பவுடர். மீடியமா இருக்கிறது கொஞ்சம் பிரைஸ் ஹையா இருக்கு. அவ்வளவு நல்லா படிச்சுக்கோ. எனக்கு டீ அடிக்கடி கொடுத்துடணும். டீ எங்க போடுறாங்க எல்லாருமே. எல்லாரும் வீட்லயும் டீ மாதிரி தான் போடுறாங்க. டீ யாரும் போறது இல்லை. டீ எஸ்டேட்டுக்கு வாங்கி வந்து டீ கொடுத்தாலும் டீ மாதிரி தான் போடுவாங்க. டீ போட மாட்டாங்க. பிரியா பிரியா நோட் பண்ணிக்கோ. உங்க வீட்டுக்காரர் வந்து மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போய் வச்சு செய்யற நீ. இங்க இருக்கிற செடிகள் எல்லாம் பாக்குறப்போ நம்ம வீட்லயும் இந்த மாதிரி அழகழகான பூக்கள் எல்லாம் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஹோல்சேல் கொடுத்தா வாங்கிக்கோ. ஆனா நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு தான் செட்டே ஆகாது. ஃபெர்டிலைசர் நாங்க என்ன கொண்டு போய் என்ன பண்றது நாங்க? முட்டை வாசல் காலு முட்டை வாசல் அங்க இந்த ப்ரூக்லின் டீ ஃபேக்டரியில ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குதுங்க. பேக் சைட்ல அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரின்ல வந்து விளையிற மாதிரியான காய்கறிகள் தான் இருக்கு. இதை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெள்ளரிக்காய் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதையும் வந்து நான் என் கையால கட் பண்ணி சாப்பிட போறேன். ஒரு கடிக்கடி 5 வந்துச்சு. ஃப்ளவரோட வேணா 230, வித்வுட் ஃப்ளவர் 110. ஃப்ளவர் என்ன பறிச்சு வச்சிருக்கீங்களா? புரியல. ஃப்ளவர் என்ன பறிச்சு நீங்க வச்சுக்கீங்க. ஓகே. ஃப்ளவர் பறிச்சு நீங்க வச்சுக்கோங்க. அதான் ஃப்ளவர் இல்லாம செடி இல்ல அது பூக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆல்ரெடி பூத்த செடியில தூக்குனா கரெக்டா இருக்கும்ல. வேணாலும் நாங்க 200 கொடுத்துறோம். ஒரு பிரச்சனை இல்ல. இது கோல்டன் கிரைப்பர்ஸ், பீச் லில்லி, இது வந்து கொத்தமல்லி. ஐயோ கொத்தமல்லி இல்ல, செலரி. ஐயோ நம்ம ஊர்ல கொத்தமல்லி வேற செலரி வேறம்மா. இது பேர் வந்து செலரிஸ்.
அது லெட்யூஸ், அது ஜுகினி, அந்தாண்ட பக்கம் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேர் நம்மளெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றதுல போதும். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். பாடி இல்ல அங்க பாத்துறோம். காட்டுங்க, நீங்க காட்டுறத நான் பொரிச்சு தரேன். இது நீங்களே பார்த்து பாருங்க. இது பண்ணுங்க, நீங்களே கட் பண்ணுங்க. எது பெருசாக கட் பண்ணுங்க. எத்தனை கேட்டீங்க? 5. இப்போதான் 8 கிலோ போச்சு. குரங்கு கையில ஏதோ இருக்குமே. ஆமா, கூட்டு வந்து குரங்கு நான் சொல்லுவேன். குழந்தை பேரு நிவிதா, 12th முடிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல எங்களுக்கு செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பயோமேக்ஸ் அது சொல்லுமா? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க, செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Thank you. Okay, bye. Bye. நம்ம ஆல்ரெடி பார்த்த சிம்ஸ் பார்க்கு, டீ கார்டன், ஸ்ட்ராபெரி ஃபார்ம், ப்ரூக்லின் டீ ஃபேக்டரி, இது எல்லாமே வெறும் 5ல இருந்து 10 நிமிஷம் டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. ஆனா அடுத்து நம்ம பார்க்க போற டால்பினோஸ் மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன் தி வேல நம்ம கண்ணு கேப்சர் பண்ற சீனரிஸ் தான் அடடடடடா, வெல்வெட்ல பெட்ஷீட் போத்துன மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ பசுமையா தெரியுற இந்த தேயிலை தோட்டத்தோட அழகு இருக்கே, ச்சே, நம்ம மனசை விட்டு நீங்கவே நீங்காதுங்க. கூடவே தூரத்துல தெரியுற கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ், அடடடா, வேற லெவல் வியூங்க. இப்போ நம்ம டால்பினோஸ் வியூ பாயிண்ட்க்கு தான் போயிட்டு இருக்கோமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குன்னூரில் இருக்க டால்ஃபின் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பெரியவங்களுக்கு 30 ரூபாவும் சின்னங்களுக்கு 10 ரூபாவும் டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏன் டால்ஃபின் ஹவுஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்தோட டால்ஃபினோட மூக்கு மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க. இங்கே வியூஸ் எக்ஸ்ட்ரானே இருக்குது. இங்கே நின்று நம்ம கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸை ஃபுல் லைவாக பார்க்கலாம். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அது வரைக்கும் வாங்க பார்ப்போம். கிளியராக தெரியல. இதுதான் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இங்கிருந்து லைவாக பார்க்குறோம். ரொம்ப தூரம் அங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. இங்கே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால கேமராவில் காட்டுறோம். மேல ஒரு வியூ பாயிண்ட் டவரும் இருக்குது. அடுத்தது நம்ம அங்கதான் போக போறோமே. ஆல்ரெடி டைம் ஆச்சு, சீக்கிரம். இந்த டால்பினோஸ் வியூ பாயிண்ட்டையும் செம்மையா ரசிச்சுட்டு இங்க இருக்கிற கடைகள்லயே இந்த வெயிலுக்கு எதமா ஆளுக்கு ஒரு ஜூஸையும் வாங்கி குடிச்சிட்டு அடுத்ததா நாங்க லாம்ஸ் ராக் வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆண்டி வேலை மறுபடியும் பாகுபலி எரும மாடு. நேத்து வரைக்கும் முதுமலைக்கு போக முடியலையேன்னு ஒரு ஃபீலிங்ல இருந்தோம். லாஸ்ட் டைம் போனப்போ அங்கேயும் இதே எரும மாடு தானே காட்டினாங்க, அதத்தான் இங்கேயே பார்த்துட்டோமே அப்படின்னு எங்களோட மனசை தேத்திக்கிட்டு இந்த ஏரியால கொஞ்சம் ஃபேமஸான கண்டெய்னர் லாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் காலி பண்ணிட்ட வச்சிருக்கோம், அதை வீடியோ எடுக்கிறீங்க. சாப்பிடும்போது நான்வெஜ் பரபரப்புல முதல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டல் வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த கோட்ஸ் தாங்க. திங்க் பிஃபோர் வேஸ்டிங் ஃபுட். எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? ஆனா வேஸ்ட் பண்ணாம தான் நாங்களும் சாப்பிட்டு வந்தோம். இப்ப நம்ம லைன் ஸ்டாக் தாங்க பார்க்க போறோமே. இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. லாம்ஸ் ராக் இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா ஜஸ்ட் இந்த காட்டுக்குள்ளார ஒரு சின்ன ட்ரக்கிங் போயிட்டு வரணுங்க. வாங்க. ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசானவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கணும். நடக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது இல்லையா, அதுதான் லாம்ஸ் ராக். அங்கிருந்து பார்த்தா நமக்கு டோட்டல் கோயம்புத்தூரே தெரியுமா. ஆனா அதுக்கு முன்னாடி
எனக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கண்ணு தெரியணும். செக் பண்ணிடலாமா? இருக்கு கத்ரா. Your name? Nicholas. You like India? Very much. Very much. We come back, this is our fourth trip. One time we were Rajasthan, next time Maharashtra, and Karnataka, and Goa. Next year Tamil Nadu. Next year Tamil Nadu. Okay. So Good. fine. you're from here. Yeah. Very nice. அம்மா பேப்பர் இருக்காப்பா? மல்லிப்பூ. மோந்து பார்த்தா மயக்கம் வந்துடும் மசாலா பூ இங்க. அதெல்லாம் ஏன்பா? இந்த லேம்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 2 விதமான பாதைகள் இருக்குதுங்க. ஒன்னு வந்து ஃபுட் பாத், இன்னொன்னு வந்துட்டு படிக்கட்டு வழியா ஏறி போறது. நம்ம முதல்ல போனது படிக்கட்டு வழியா ஏறி போய் ரிட்டர்ன் இறங்கும் போது இந்த ஃபுட் பாத் வழியா தான் இறங்குறோமே. அவ்வளவுதான், குன்னூரை திருப்தியாவே சுத்தி பார்த்தாச்சு. இதோட ஊட்டிக்கு ஒரு டாடா சொல்லிட்டு குன்னூர்ல இருந்து பஸ் ஏறி மேட்டுப்பாளையம் இறங்கி அங்கிருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு ரொம்ப ஈஸியாவே ரீச் பண்ணிடலாம். பட் எங்க பிளானே வேற. வாங்க மறுபடியும் ஊட்டிக்கு போகலாம். பொதுவா ஊட்டிக்கு போறவங்க ஊட்டி குன்னூர்லாம் சுத்தி பார்த்துட்டு 1 நைட் எக்ஸ்ட்ராவே தங்கி மறுநாள் காலையில மேட்டுப்பாளையத்துல இருக்கிற பிளாக் தண்டர்ல ஈவினிங் வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்களே. ஆனா அதுக்காக கோயம்புத்தூர்ல போய் நைட் ஸ்டே பண்ணல. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரே ரீசன்னால ஊட்டிலே தங்கிட்டோம். இன்னைக்கும் நேற்று சாப்பிட்ட அதே தள்ளுவண்டி கடைக்கு தாங்க போயிட்டு இருக்கோமே. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் என்ட்ரன்ஸ் பண்ணல அங்கதான். இன்னைக்கான வேற ஒரு கடையில நம்ம ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இருக்கிற பஜார்ல போய் ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு எங்க ரூம்க்கு வந்து லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ரெடியா வச்சுட்டு தூங்கிட்டோம். ஓகே, எல்லாரும் ஊட்டிக்கு ஒரு பாய் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒருத்தர் சொல்ல டைம் சரியா 5 மணி ஆகுதுங்க. நாங்க ஊட்டில இருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போக பஸ் ஏறதா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். வாங்க. ஆக்சுவலா ரொம்ப குளிருது. இந்த டைம்ல தான் குளிருது. பஸ் வருமா இந்த டைத்துக்கு? வர பஸ் போயிருக்கு. பஸ் போகுதுல, ஆல்ரெடி ஒரு 5 மணி பஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டீ சாப்பிட்டுக்கலாமா? ஸ்டீடி பாய் கட்டுற திரும்பி பஸ் வந்து பார்த்து. நாங்க கோயம்புத்தூருக்கு போய் இந்த 1 டேக்கு எங்களால என்னெல்லாம் லொகேஷன்ஸ் கவர் பண்ண முடியுதோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதனாலதான் ஊட்டில இருந்து டைரக்டா இப்போ கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுவே நீங்க சென்னைக்கு போற மாதிரி இருந்தா ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம்க்கு டாய் ட்ரெயின் மூலியமாவோ இல்லைனாக்கா வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் லைக் பஸ் இல்லைன்னா கார் மூலியமா மேட்டுப்பாளையம் ரீச் ஆயிட்டு அங்க இருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு டைரக்டா ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம ட்ரெயின்ல போய்க்கலாம். சரிங்களா? அது போர்டு உதகின்னு மாத்திருக்காங்க, பார்த்து கோயம்புத்தூர் மாத்தணும். சரி, இன்னைக்கு இந்த டே 3ல ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா? இன்னைக்கு கார் ரெண்டா எங்க 7 பேருக்கும் சேர்த்து 2800 ரூபாய் ஆச்சுங்க. தொட்டபேட்டாவுடைய ஃபாரஸ்ட் என்ட்ரியா 40 ரூபாய் வாங்கினாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. சிம்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். பார்க்குக்குள்ளார போட்டிங் போகணும் தனியா, அதுக்கு 25 ரூபாய்.
அப்புறம் இந்த டீ கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன் இதுக்கெல்லாம் எங்கேயுமே என்ட்ரி டிக்கெட் கிடையாது. ஆனால் டீ ஃபேக்ட்ரிக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. டால்ஃபினோஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் அண்ட் லேம்ஸ் ராக்கோட என்ட்ரன்ஸ்க்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் கோயம்புத்தூரை சுற்றி பார்க்கறதால ரிட்டர்ன் ஊட்டிலே வந்து தங்கிட்டோம். இதுவே ஊட்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் மூலயமா போகலாம். அதுக்கு டிக்கெட் ஃபேராக ஒரு ஆளுக்கு அரௌண்ட் 40 ருபீஸ் ஆகும். அண்ட் மேட்டுப்பாளையம் டு சென்னைக்கு ட்ரெயினில் 350 ரூபாய் ஆகும். அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.